ஜெய் ஜகத்மாதா பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. பூமியில் வாழ வேண்டுமானால் ஆயுசு, ஆரோக்கியம், பணம், பாக்கியம், இந்த 4 விஷயங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு முன்னாடி 1-2 வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் இந்த காலத்தில் பணம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்ம எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் பணம் இல்லை என்றால் இந்த சமூகத்தில் நமக்கு வேல்யூ இருக்காது, விலை இருக்காது. ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவனாயிருந்தாலும் அவனுக்கு பணம் இருந்தால் சொசைட்டிலே அவனுக்கு ஸ்தானமானங்கள் இருக்கு. பதவி கூட இருந்தால் பின்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பணம் என்று சொல்லப்பட்டது மிகவும் அவசியமான ஒண்ணுதான் உலகத்தில். உங்களுக்கு ஆத்மீக உபதேசம் செய்யப்பட்ட ஆச்சாரியன்மார்கள் சொல்லுவாங்க, பணமா போ 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 பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ளே இருந்து வரப்பட்டதல்லே, தொண்டையிலிருந்து வரப்பட்டதுதான், நாபியிலிருந்து வரப்பட்டதல்லே. அவளுக்கும் கோடி 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 கணக்கா சொத்து இருக்கத்தான் செய்யும். பின்ன சம்பாதிக்கக்கூடிய கழிவில்லாதவன் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு பணம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அவனுக்கு சம்பாதிக்கக்கூடிய கழிவு இல்லை, அதுதான் அர்த்தம். ஆனால் பூமியில் வாழ வேண்டுமானால் இந்த காலத்தில் முக்கியமாக நமக்கு தனம் இருக்க வேண்டும். அதுக்கு ஜாதகத்தில் தனஸ்தானம் சுபமா இல்லையா என்று தெரிய வேண்டும். அதாவது இப்ப உங்களுக்கு எப்பவும் பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆல்வேஸ் இருக்கு. வரவுக்கு மேலே செலவாக இருக்கிறது. உங்களோட அவசியத்துக்கு தகுந்தபடி பணம் உங்களுக்கு வர்றதில்லை. ரொம்ப விசுவாசம் உள்ள வாழ்க்கை கூட கடன் கொடுத்தா திரும்பி வர்றதில்லை. என்ன செய்திருந்தாலும் ஃபினான்ஷியலி growth உண்டாகிறதில்லை. இப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல 2ஆம் இடத்துல பாப கிரகம் இருக்கும், அதுதான் சந்தேகமே இல்லை. அதுல மிக்க 90% சனி, ராகு இந்த கிரகங்கள் இருக்கும். சனி, ராகு, சூரியன், செவ்வாய், கேது, இது 5ம் பாப கிரகங்கள் தான். ஆனால் முக்கியமா சனியோ ராகுவோ 2ஆம் இடத்தில் இருந்தால், சூரியன் இருந்தாலும் அப்படித்தான், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதிகமாக உண்டாகும். இதுக்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சம்மர் டைம்ல ஜலமே இருக்காது, ஆனா மழை டைம்ல பயங்கர ஜலம், எங்க பார்த்திருந்தாலும் ஒரே ஜலமாக இருக்கும். வெளியில இறங்க முடியாது, ஒரே ஜலம், மழை, ஓவர் மழை, ஜலம், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சம்மர் டைம்ல ஜலமே இல்லை, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜலம் கூட இல்லை. அதுதான் காட்டுல இருந்து ஆனிமல்ஸ் எல்லாம் நாட்டுக்கு வர்றாங்க. நம்ம கவர்மெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, மழைக்காலத்தில் வரப்பட்ட ஜலத்தை டாம் கட்டி அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு? சம்மர் காலத்தில் மக்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக. அப்போ எவ்வளவு புத்திசாலித்தரமான ஒரு செயல் பாருங்க. அது டாம் கட்டி, அது பழைய காலத்து பிரிட்டிஷ்காரோட காலத்துல இருந்து இந்தியாவில் எப்படி உண்டு. அப்போ மழைக்காலத்தில் உண்டாகப்பட்ட அந்த ஜலத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சம்மர் காலத்துல, கோடை காலத்தில் நமக்கு தேவையான படி அதை யூஸ் பண்றோம். அதுபோல எந்த தசா காலம் ஆயிருந்தாலும் எப்போதும் ஒரே மாதிரி நமக்கு பணம் வந்து கொண்டு இருக்காது. எந்த தசா காலத்திலும் நல்ல காலமும் கெட்ட காலமும் இருக்கத்தான் செய்யறது. அது தசாநாதன் அல்ல, அதோட புக்திநாதன்மார்கள் தான் நமக்கு நல்லது கெட்டது தரப்பட்டது. அதாவது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமே. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு மண்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மண்டே, ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலில் ஒவ்வொரு பீரியட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பீரியடு 9:30 45 மினிட் 45 மினிட் 45 மினிட், மத்தியானத்துக்கு முன்னே 4, மத்தியானத்துக்கு மேல 3, அப்படி 7 பீரியட் இருக்கும். இந்த 7 பீரியட்லேயும் 7 டீச்சர்ஸ் தான் வருவாங்க, 7 விஷயங்கள் தான் எடுப்பாங்க. ஆனா அதுல சிலதுல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? சிலது ஒரு டீச்சர் வருதுன்னு இப்படி இருக்கும், நமக்கு பிடிக்காது. அது அவர் சொன்னா ஒன்றும் புரியாது. அவங்கள வித்யா அடிச்சு ஏப்பிக்கும். சில டீச்சர்ஸ் அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்லியா
அட்வைஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த குழந்தைகள் முன்னே அவங்க வின் பண்றாங்க, அவங்க தான் வின் பண்றாங்க. மற்றது குழந்தைகள் வின் பண்ற இடத்துல டீச்சர்ஸ் தோத்து தான் போறாங்க. அது ஏன் தெரியுமோ? இந்த வித்யா அடிச்சு ஏற்பிக்கப்பட்டவங்க. வித்யா அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி அன்பா பாசமா சொல்லி கொடுக்கப்பட்டவங்க தான் குழந்தைகள் முன்னாடி வின் பண்ணப்பட்ட டீச்சர்ஸ். இப்போ நம்ம விஷயம் அதல்ல. நம்ம இப்ப சொல்லி வந்தது என்ன என்றால் தனபாக்கியத்தை பற்றி தான். அப்போ எல்லா பீரியட் ஆயிருந்தாலும், எந்த தசாகாலம் ஆயிருந்தாலும், இந்த கிளாஸ் டீச்சர் மாறி மாறி வர்ற மாதிரி ஒவ்வொரு புக்திநாதன்மார் வரும். சில டீச்சர்மார் நமக்கு நல்லது செய்யாது, நமக்கு ஒரு டென்ஷன் உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். சிலவங்க நேர ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வரப்பட்ட புக்திநாதன்மார் சிலவங்க கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் கொடுக்கும். சில புக்திநாதன்மார் ரொம்ப நல்ல செயல்கள் தரும், தனபாகிய யோகத்தை தரும், மன சந்தோஷம் தரும், எல்லா விதத்தில் உள்ள வாழ்க்கையில் உயர்ச்சியை அபிவிருத்தியை தரும். இதெல்லாம் ஒவ்வொரு தசாகாலத்திலே உள்ள புக்திநாதன்மார்கள் தான் தருது. அப்போ இந்த சுப பலங்கள் தரப்பட்ட புக்திநாதன்மார்களுடைய காலத்தில் நமக்கு சாம்பத்திகமாக ஃபினான்ஷியலி எல்லாம் குரோத் உண்டாகும். அப்ப அதை என்ன செய்ய வேண்டுமானால் அதை சேகரித்து வைக்க வேண்டும். டேம்ல ஜலம் சேகரித்து வைக்கிற மாதிரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. அதற்கு என்ன பண்ண வேண்டுமானால் தன ஆகர்ஷண யாகம் செய்ய வேண்டும். தன ஆகர்ஷண யாகம் செய்யும் பொழுது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நமக்கு நம்மளை விட்டு ஒழிஞ்சு போய்விடும். எல்லா காலமும் நமக்கு தனபாகிய யோகம் உண்டாயிருக்கும். நம்ம பர்ஸ்ல எப்பவும் காசு இருக்கும். அதுக்கு தன ஆகர்ஷண யாகம் செய்ய வேண்டும். தன ஆகர்ஷண யாகம் பல இடத்திலையும் பல விதத்தில் செய்யப்பட்டது பார்த்திருக்கேன். சில இடங்களில் மகாலட்சுமி யாகம் தான் பண்றாங்க தனத்துக்காக. அது சரியல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் பூமியில் நமக்கு தனத்துக்கு அதிதேவதை, தனத்துக்கு அதிபன், தனாதிபதி மகாலட்சுமி தான், சந்தேகம் ஒன்றும் இல்லை. லட்சுமி கடாட்சம் இல்லாமல் தனபாகிய யோகம் உண்டாகாது. ஆனால் லக்ஷ்மி தேவி நமக்கு நேர பணத்தை தர்றதில்லை, அது புரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சென்ட்ரல்ல நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர். அவர் நமக்கு ஸ்டடியாக நேர பணம் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா? வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு வரலை, வராது. நமக்கு வேண்டியது தரப்பட்டது இங்க ஸ்டேட் கவர்மெண்டிலே உள்ள ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இருக்கும். நமக்கு என்னென்ன நடக்கணுமோ அவங்க அங்கே அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அதுபடி தான் நமக்கு ஃபினான்ஷியலி growth உண்டாகிறது. அதே மாதிரி ஆனா இங்கே உள்ள மினிஸ்டருக்கு பணம் எங்க இருந்து வரும்? சென்ட்ரல்ல இருந்து கொடுக்கணும். அதாவது நிர்மலா சீதாராமன் அலோ பண்ணாதான் இங்கே அந்த மணி வரும். அவர் அலோ பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டரோட ஆர்டர் வேணும், அது வேற விஷயம், அங்க நமக்கு போக வேண்டாம். அப்ப அது போல மகாலட்சுமி தான் டாப், நிர்மலா சீதாராமன் மாதிரி. கீழே நமக்கு பணம் தரப்பட்டது, அதாவது இங்கே உள்ள பினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி, அவரோட பேர் எனக்கு தெரியல, அது குபேரன் தான். குபேர தேவன், குபேர பகவான், அது தேவன்மார் உள்ள ஒரு தெய்வம். அந்த குபேரன் தான் பூமியில் நமக்கு வேண்டிய தனத்தை தரப்பட்டது. அப்போ தன ஆகர்ஷணத்துக்கு, தன அவசியத்துக்கு, தன வசியத்துக்கு நம்ம குபேர பிரீதி தான் செய்ய வேண்டும் பூமியில். இங்கே இனியும் சில விஷயங்கள் இருக்கிறது. குபேரன் நம்ம ஸ்ட்ரைட்டா மகா குபேர தனாகர்ஷண யாகம் பண்ணியாச்சுன்னு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் மகாலட்சுமியோட கடாட்சம் இருந்தால்தான் குபேரனுக்கு நமக்கு பணம் தர முடியும். இல்லைன்னால் குபேரனுக்கு நமக்கு பணத்தை தர முடியாது. லட்சுமி கடாட்சம் இருக்கணும். இப்ப மகாலட்சுமி அங்கே இருந்து கொண்டு இப்படி பார்வை இருக்கும். மகாலட்சுமி யாரை பார்க்கிறதோ, யாரை கடாட்சிக்கிறதோ அவருக்கு குபேரன் தனத்தை கொடுக்கும், தனத்தை தரும். இங்க இன்னொரு விஷயம் இருக்கிறது. மகாலட்சுமி பிரசாதிக்க வேண்டுமானால் ஜேஷ்டா பகவதி பூஜை செய்ய வேண்டும். அது மகாலட்சுமி ஜேஷ்டா பகவதிக்கு கொடுத்த ஒரு வாக்குதான். உன்னை பூஜிக்காமல் என்னை பூஜித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. பாருங்க மகாலட்சுமி செய்த
அந்த என்ன சொல்லலாம், நமக்கு ஒரு வினை கொடுத்த மாதிரி இருக்கு. மகாலட்சுமி பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஜேஷ்டா பகவதி சேவை செய்ய வேண்டும். மகாலட்சுமியும் பால்கடல்ல இருந்து தான் வந்தது, ஜேஷ்டா பகவதியும் பால்கடல்ல இருந்து தான் வந்தது. சிலவங்க ஜேஷ்டா என்றால் மூதேவி அப்படி சொல்லுவாங்க, அப்படி இல்லை. ஜேஷ்டா பகவதி வேற. ஜேஷ்டா பகவதிக்கு மகாலட்சுமி மாதிரி சகல ஐஸ்வர்யமும் நமக்கு தரக்கூடிய பவர் உண்டு. ஜேஷ்டா பகவதியை உபாசனை செய்யப்பட்ட எத்தனையோ ஆச்சாரியன்மார்கள் இருக்காங்க. அப்போ இங்கே தன ஆகர்ஷணம், சாஸ்திர விதிப்படி ஒரு தன ஆகர்ஷணம் அப்படி சொல்லியா சொன்னால், அங்கே ஜேஷ்டா பகவதி ஃபர்ஸ்டிலே பூஜை செய்ய வேண்டும். பிளஸ் பூமிக்கு தனம் தரப்பட்ட தேவனே பூஜை செய்ய வேண்டும், குபேர பகவானே பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக மகாலட்சுமியோட கடாட்சம் இருந்தால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமியை பூஜை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்கிறது. எந்த பூஜை சக்சஸ் ஆக வேண்டுமானாலும், எந்த செயல் பூமியில் நடக்கப்பட்ட எந்த, பூமியில் மட்டுமல்ல 7-14 உலகங்களிலேயும் நடக்கப்பட்ட எந்த செயல் நிர்விக்னம் சமாபிக்க வேண்டும், சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் முதல்ல. இது திரிமூர்த்திகளும் விநாயக பகவானுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம். அப்ப முதல்ல என்ன செய்ய வேண்டும்? கணபதி பகவானை பூஜிக்க வேண்டும். அதுக்கு கணபதி பகவானை பூஜை செய்யப்பட்டதுல ரொம்ப பவர்ஃபுல்லானது கணபதி ஹோமம். அப்ப முதல்ல கணபதி ஹோமம் செய்ய வேண்டும். அப்புறம் ஜேஷ்டா பகவதியை பூஜிக்க வேண்டும். அப்புறம் குபேர பகவான் பூஜை செய்ய வேண்டும். மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அப்புறம் அந்த தன ஆகர்ஷண யாகம் செய்ய வேண்டும். அப்பத்தான் அது சம்பூர்ணமாக பலவத்தாகும். இங்கே சூரிய மங்கலத்தில் எல்லா பௌர்ணமி நாளிலேயும் காலையிலே 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு கணபதி ஹோமமும், அதே தொடர்ந்து ஜேஷ்டா பகவதி பூஜை, குபேர பகவானோட பூஜை, மகாலட்சுமியோட பூஜை, தொடர்ந்து மகா குபேர தன ஆகர்ஷண யாகம் நடக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் பாபகிரகம் இருந்தால், இல்லை பாபகிரகத்தோட தர்சனம் இருந்தால், இல்லை 2ஆம் பாவாதிபன் நீச்சமாக இருந்தால், கண்டிப்பா உங்களுக்கு பினான்சியலி ஸ்டெபிலிட்டி உண்டாகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ பினான்சியலி ஸ்டெபிலிட்டி உண்டாக வேண்டுமானால் நம்ம தன ஆகர்ஷண யாகம் செய்து கொண்டே இருக்கணும். சிலவருக்கு தானா வரும். இது தன வசியம், தனத்தை நம்ம வசியம் பண்றோம், நம்ம வரவழைக்கிறோம். அது செய்ய வேண்டும். அது சாஸ்திர விதிப்படி 100% சாஸ்திர விதிப்படி அந்த யாகம் இங்கே நடக்கும். ஒரு முறை வந்து அது கொஞ்சம் கண்ணால பாருங்க, அதுக்கு செலவு ஒன்றும் இல்லை. சாப்பாடெல்லாம் இங்கே ஃப்ரீயா கிடைக்கும் உங்களுக்கு, காசு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு முறை வந்து அந்த யாகத்தை பாருங்க. சூரியமங்கலம் நாடகங்கள் எதுவும் இல்லாத இடம்தான். அப்ப உங்களுக்கு தெரியும், ஆஹா இதுதான் யாகமா, இப்படித்தான் யாகமா அப்படின்னு. இப்போ ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டு இங்க இருந்து ஒரு 4 பூஜைக்கு எழுதி கொடுத்தேன். அதுல 1 விராஜித யாகம். அவங்க விராஜித யாகம் செய்தாச்சு என்று சொல்லி மற்ற பூஜைகள் பண்ண சொன்னாங்க. அப்ப என்னுடைய மனசுல விராஜித யாகம் பண்ணியிருக்கு என்றால் அது எங்க பண்ணிருக்கு, யாரு பண்ணிருக்கு அப்படி தெரியணுமே, கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஏன்னா விராஜிதம் பண்ணாம இது பண்ணியாச்சுன்னா பலம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். காலுக்குள்ள ஒரு முள்ளு இருக்கு. அந்த முள்ளு ஆபரேட் பண்ணி வெளியில எடுக்காம, ஆபரேட் பண்ணி முள்ளு வெளியில எடுக்காம அங்க மருந்து போட்டால் குணமாகுமா? குணமாகாது. அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்? ஆபரேட் பண்ணி முள்ளு வெளியில எடுக்கணும். அப்புறம் மருந்து வச்சு அந்த முறிவை காய வைக்கணும். இது அதுக்கு பதிலா அந்த முள்ளு உள்ளதான் இருக்கு, அங்க மருந்து வச்சாச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு, அதுக்கு சகஸ்ர விராஜித யாகம் தான் செய்ய வேண்டும். பையன் கொஞ்சம் மெண்டலா இருக்கு, கொஞ்சம் மெண்டல் அல்ல, நிறைய மெண்டல் ப்ராப்ளம் சீரியஸா இருக்கு. இங்க ஒரே பகலமாக இருந்தது. என்னை பார்க்க உள்ள வரும்போது நான் என்னென்ன லிஸ்ட் பார்க்கும்போது அதுல வந்து மானசமித்ர ஹோமம் மட்டும்தான் எழுதியிருக்கு. மானசமித்ர ஹோமம் அதே மாதிரி சுயம்பரம் எழுதியிருக்கு, அதுதான் பண்ண போறாங்க. இல்லையே அந்த லிஸ்டில் விராஜிதம் இருக்கே, இந்த ஜாதகப்படி அது விராஜிதம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அது வேணும். முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல், அப்போ விராஜிதம் பண்ணித்தான் ஆகணும். நீங்க அது பண்ணாம இது பண்றீங்களே, அது பண்ணாம இது பண்ணுனால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அப்ப அது நாங்க பண்ணியாச்சு, அங்க பண்ணியாச்சு, இங்க பண்ணியாச்சு, அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி, அந்த பண்ணப்பட்ட ஆளோட நம்பர் கொடு, நான் அவங்க கிட்ட பேசணும்.
ஏன் அப்படி சொன்னேன் என்றால், விராஜித யாகம் அப்படி எல்லாம் சொன்னா ரொம்ப ரேர் பூஜைகள். சாஸ்திரியமா தாந்திரிகம் படிச்ச ஆளுகளுக்கும் சாஸ்திரியமா வேதிக் யாகங்கள் படிச்ச ஆளுகளுக்கும் தான் அது தெரியும். அது 190 பேருக்கு அது தெரியாது. அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆள் சொல்லியாச்சு, பெங்களூர்ல பண்ணியாச்சு. சரி, அவர் ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொன்னா, 30 வயசு இருக்கு அவருக்கு, அவர் பேரெல்லாம் சொன்னாங்க. அவர் இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு 4 இடங்கள்ல பண்ணியாச்சு, 4 பேரும் இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், இப்போ இங்க பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது, அப்போ நாளைக்கு என்னுடைய ஆயுசு அளவு தானா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவரு போய் தான் சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது விராஜிதம் எங்கேயும் பண்ணலன்னு தான் உண்மை. இப்ப நான் சொன்னேன், நீ ஒண்ணு பண்ணு, இவங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்கோ, அப்போ 3 days பூஜை முடிஞ்சாச்சு, எவ்வளவு காசு கொடுத்துருக்கோ ஆபீஸ்ல போயிட்டு அது பணத்தை திருப்பி வாங்கிட்டு நீ போயிடு, உனக்கு பூஜை இங்க பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்கு எங்களுக்கு அது பிடிக்காது. இங்க ஒரு பூஜை பண்ணா 100% அதுக்கு சக்சஸ் ஆகணும். அப்படியெல்லாம் சொல்லும்போது கடைசியில் அவர் அழுது காலில் விழுந்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எத்தனையோ இடங்களிலே போய் பூஜை பண்ணியிருக்கேன் சுவாமி. அவர் பிராமணா, ஒரு 60, 65, 70 வயசு இருக்கும் தோணுது. இதே மாதிரி ஒரு பூஜை எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. 100% சாஸ்திர விதிப்படி பண்றோம். எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் பூஜை அப்படியே சொல்லலாம். அப்படியெல்லாம் இவங்க சொன்னாங்க. அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு சொன்னது என்னன்னு எனக்கே புரியலை. அப்ப பாருங்க, இதே மாதிரி காஞ்சி பெரிய ஒரு வாட்டி பூஜையை பார்த்துட்டு சொன்னாங்க. அப்ப இதுக்கு ஏன் இப்போ இது சொன்னேன் என்றால், இங்க நாடகங்கள் எதுவுமே இல்லை. ஆனா அது புரியணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கணும். ஒரு நாள் வந்து பாருங்களே, உங்க ஜாதகத்துல பிரச்சனை இருந்தால், அதாவது தனஸ்தானம் மைனஸ்லே இருந்தால், நீங்க அதுக்கு தன ஆகர்ஷண யாகம், அதாவது மகா குபேர தன ஆகர்ஷண யாகம் எல்லா மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு காலையிலே இங்க நடக்கும். அந்த யாகம் கோமனா பண்ணப்பட்ட யாகம். அதிலே ஒவ்வொரு பேரையும் உட்கார வச்சு சங்கல்பம் செய்துதான் யாகம் நடக்கும். அதாவது வேத விதிப்படி எப்படி சொல்லியிருக்காங்களோ அதேபடி இது நடக்கும். கண்டிப்பா இந்த யாகம் இங்கே ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டு அற்புதகரமாக உள்ள பலங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அமாவாசை யாகத்துக்கு பற்றியும் சொல்றாங்க. இது எல்லாம் ஏன் சொல்றது என்றால், நம்ம ஹிந்து மதத்தினுடைய மகத்துவத்தை எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ஹிந்து மதத்தினுடைய மகத்துவத்தை ஹிந்துக்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாருக்கும் தெரியும். வேத மந்திரங்கள் எல்லாமே விதைகள் தான். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், விதை தான். விதை கையிலே இருந்தா அந்த பிரயோஜனம் உண்டா? மடங்கள்ல எல்லாம், சங்கர மடங்கள்ல எல்லாம் வேதம் கத்துக் கொடுக்குறாங்க, வேதம் படிப்பிக்கிறாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வேத மந்திரங்களை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய யாகங்கள் செய்யறதில்லை. அது செய்தால்தான் நமக்கு பலன் உண்டாகும். தீப்பெட்டி கையிலே இருக்கிறது, ஒரு குச்சி கையிலே இருக்கிறது. அது விளக்கு எரியணும்னால் இது உரைச்சு விளக்குல வைத்தா தான் விளக்கு எரியும், இல்லையா? இல்லாம என்கிட்ட 2 இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் உண்டா? அதே மாதிரி தான் வேத சாஸ்திரங்கள் படிச்ச பிரயோஜனம் இல்லை, அது யூஸ் பண்ண வேண்டும். அப்பத்தான் அதோட மகத்துவம் என்ன என்று, அதில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அதில் எவ்வளவு உண்மை இருக்கு என்று எல்லோருக்கும் புரியும். மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் தனபாகிய யோகம் மைனஸ்லே இருந்தால் கண்டிப்பா அது மாறுவதற்குள்ள சாஸ்திர விதிப்படி உள்ள பரிகாரம் தான் மகா குபேர தன ஆகர்ஷண யாகம். கண்டினியூஸா அது பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்போ எல்லாம் தன வருமானம் உண்டாகணும் என்று நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் இது பண்ணி பாருங்க. கண்டிப்பா அற்புதகரமாக உள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஜெகத் மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.